அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குடித்த அட்டைகள். அப்படிப்பட்ட அட்டைகள் இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும். ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் ஆகியோர் அதிமுக ரத்தத்தை குடித்த அட்டைகள் என்றும் அவர்களை அதிமுகவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என கூறுவது திட்டமிட்டு பரப்பப்படும் வதந்திகள் எனவும் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தாக்கியுள்ளார். இப்போ ஏற்கனவே இது குறித்து நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தெளிவாகவே கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். எனவே கட்சியை பொறுத்தவரையில இந்த எழுச்சியோடு சிறப்பாக இன்றைக்கு வழிநடத்தப்படுகின்றது. எனவே இது சில பேருக்கு பிடிக்கல. எனவே உள்ள ஏதோ பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலு என்ற அடிப்படையில் ஒரு ஒரு மாய கருத்து, ஒரு மாய கருத்தை இன்றைக்கு வேண்டும் என்ற திட்டமிட்டு, அதாவது ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அந்த திரைக்கதை வசனம் இன்னைக்கு எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. அதனால அது எல்லாரும் உண்மை இல்லை. எனவே அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரார் இன்னைக்கு திரும்ப சசிகலா தொண்டர்கள் பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா, இல்ல திரு டிடிவி தொண்டர் பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா, திரு ஓபிஎஸ் இன்னைக்கு தொண்டர்கள் பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா சொல்லுங்க. ஓபிஎஸ் எப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயல் கட்சி தொண்டர்கள் முழுமையா ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குடித்த அட்டைகள். அப்படிப்பட்ட அட்டைகள் இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும். அதனால இது அழகா ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் என்ற வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு அந்த ஒரு மாயை இன்னைக்கு ஏற்படுத்திருக்காங்க. அது மாயை தான். அது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.